உலகத்துலப்பா இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அது சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, இது சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. நம்மள மாதிரி அந்த மிருகங்களுக்கும் ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு எல்லாம் அந்த ஜீவனுக்கு இருக்கு. ஆனா அந்த ஜீவனை நம்ம கொண்டு சாப்பிடுறோமே, அது தப்பில்லையா? இது நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் திருக்குறள்ல புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. அதுல 10 குறள் இருக்கு. நேரம் கிடைக்கும் போது திருக்குறளை படிச்சு பாருங்க. அதுல இருந்து ஒரு குறள் சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள். இதுக்கு தெளிவுரை சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. தன் உடலை பெருக்க செய்வதற்காக மற்றொரு உயிரின் உடலை தின்பவர் எப்படி அருள் உடையவராக இருக்க முடியும்? புலால் மறுத்தலை பத்தி திருவள்ளுவர் மட்டும் சொல்லலைங்க, திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் அவர் எழுதிய திருவருப்பால புலால் மறுத்தலை பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. உயிர்களிடம் தயவு, கருணை, கொலை தவிர்த்தல், புலால் மறுத்தல் ஜீவகாருண்யத்தின் முதல் படி என்கிறார் வள்ளலார். மனுமுறை கண்ட வாசகத்தில் உயிர் கொலை செய்தவருக்கு உபகாரம் செய்தேனோ, மாமிச உணவை உண்டு உடல் வளர்த்தேனோ என்று வள்ளலார் அவர்கள் கூறுகிறார். நேரம் கிடைக்கும் போது திருவருப்பாவையும் படிச்சு பாருங்க. இன்னும் பல ஞானிகள் புலால் மறுத்தலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. உங்க காலில் விழுந்து கும்புறேன், நீங்க மாமிசத்தை சாப்பிடும் போது ஒரு நிமிஷம் நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. நீங்க செய்தது சரியா தவறான்னு உங்களுக்கே புரியும். எனக்கு புரிஞ்சுதுங்க. நான் இனிமேட்டு திருவருப்பாவையும் திருக்குறளையும் படிச்சு பார்க்குறேன். எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.